பரீட்சை முடிகிற வரைக்கும் பச்சை என் வீட்டில் இருக்கட்டும். இதுதான் பச்சை. வா தம்பி. ஜோ ரூம் க்ளீன் பண்ணியாச்சா? எஸ் டாடி. வா உள்ள போலாம். வாப்பா. அட்டாச்ட் பாத்ரூம் இருக்கு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் 7:30 டைனிங் டேபிளில். மத்தியானம் சாப்பாட்டை நீ கையில் எடுத்துக்கலாம். நைட் டின்னர் 8:30 ரெடியாக இருக்கும். வேற உனக்கு என்ன தேவையோ என்கிட்ட கேட்கலாம். ஃபீல் அட் ஹோம். தேங்க்யூ சார். நல்ல படி. நீ ஒரு நல்ல டாக்டராக வர்றது தான் உன் மேல் இருக்கிற பழியை துடைக்கும். Now relax. எதை செஞ்சாலும் நிறைவாகவும் மகிழ்ச்சியாகவும் செய்யணும். நீ ஒருத்தருக்கு செய்யக்கூடிய உதவி கடவுளுக்கு செய்யற உதவி. ஜோவையும் எஸ்தரையும் எப்படி பார்த்துக்கிட்டியோ அதே மாதிரி பச்சையும் பார்த்துக்கோ. எங்கேயோ இருக்கிற உன்னுடைய குழந்தைங்களை கடவுள் அக்கறையா பார்த்துக்குவார். We pray in the name of our Lord, our Father. Amen. என்ன பச்சை? என்ன ஆச்சு? என்னங்க என்ன ஆச்சு? தேங்க்ஸ் சார். நீங்க மட்டும் இல்லைன்னா நான் என்ன ஆயிருப்பேனே தெரியல சார். உங்க அன்பு சப்போர்ட் தான் சார் என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கு. எல்லாரும் என்ன வெறுத்து ஒதுக்குனப்போ உங்க வீட்டில் எனக்கு இடம் கொடுத்து நீங்க மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணலைன்னா பச்சை அழாத, கண்ணத்தோட. எல்லாருக்கும் உதவி யாரோ ஒருத்தர் மூலமா நடந்தாகணும். நான் வெறும் வழி, அவ்வளவுதான். கடவுள் உனக்கு கொடுக்கணும்னு நினைச்சதுல ஒரு பகுதியை என் மூலமா கொடுத்திருக்கார். அதுக்கு நீ எனக்கு நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எவ்வளவோ சிரமமான சூழ்நிலைகளையும் உனக்கு அருமையான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அந்த கடவுளுக்கு தான் நீ நன்றி சொல்லணும். நடந்து முடிஞ்ச விஷயங்களை நினைச்சு மனசை போட்டு வருத்திக்காத. நடக்க போற நல்ல விஷயங்களை மட்டும் யோசி. கடவுள் எப்படி என் மூலமா உனக்கு நல்லது பண்ணாரோ அது மாதிரி உன் மூலமா நிறைய பண்ணணும்னு நினைச்சிருப்பாரு. கஷ்டப்பட்டு படிக்கிற நிறைய பசங்க ஏதோ ஒரு கட்டத்துல ஒரு வசதியான வாழ்க்கை வந்ததுக்கு அப்புறம் அவங்க பட்ட கஷ்டத்தை, அவங்க வந்த வழிகளை மறந்துடுறாங்க. அவங்களோட அந்த வாழ்க்கை நிரந்தரம்னு அவங்க நினைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நீ உன்னுடைய வேர்களை எப்போ மறந்துடக்கூடாது.
நீ இந்த உலகத்தில் எங்கே போனாலும் உனக்காக பாடுபட்ட, உனக்காக இன்னும் உழைச்சிட்டு இருக்கிற ஒரு தகப்பன் இங்கே இருக்கார். அவரை நீ சந்தோஷமா வச்சுக்கணும். உனக்கு வசதியான சந்தோஷமான வாழ்க்கையை கடவுள் கொடுத்துருக்கார். நீ வாழ்ந்த வாழ்க்கையை நினைச்சு பார்த்து உன்ன மாதிரி கஷ்டப்படுற நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு நீ உதவிகள் பண்ணு. அதுதான் இந்த குற்ற உணர்ச்சியிலிருந்து விடுபட உனக்கு உதவும். கொடுக்கப்பட்டது எல்லாமே ஆண்டவனால கொடுக்கப்பட்டது. நடந்ததை மறந்துரு, சாப்பிடு. தேங்க்ஸ் சார். வெல்கம். ஷினிஸ் கிரன்ச்சோ வழங்கும்